எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே என்ற வாக்கின்படி எம்பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட பிரார்த்திப்போம். இந்த பணத்துக்கு தான் இவ்வளோ பெயர்களா? அதை பற்றி சில கருத்துக்கள். கோயில் உண்டியலில் செத்தினால் காணிக்கை என்றும், யாசிப்பவர் கொடுத்தால் பிச்சை என்றும், அர்ச்சகர்கள் கொடுத்தால் தட்சணை என்றும், கல்விக்கூடங்களில் கட்டணம் என்றும், திருமணத்தில் வரதட்சணை என்றும், திருமண விலக்கி ஜீவனாம்சம் என்றும், விபத்துகள் இருந்தால் நஷ்டஈடு என்றும், ஏழை கேட்டு கொடுத்தால் தர்மம் என்றும், நாம விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் தானம் என்றும், திருமண வீடுகளில் பரிசாக மொய் என்றும், திருப்பி தர வேண்டும் என யாருக்காவது கொடுத்தால் அது கடன் என்றும், திருப்பி தர வேண்டாம் என்று இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு என்றும், விரும்பி கொடுத்தால் நன்கொடை என்றும், மிரட்டப்பட்டு கொடுத்தால் மாமூல் என்றும், நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம் என்றும், அரசுக்கு செலுத்தினால் வரி என்றும், அரசு பொது தர்ம ஸ்தாபனங்களுக்கு கொடுத்தால் அது நிதி என்றும், செய்த வேலைக்கு மாதந்தோறும் கிடைப்பது சம்பளம் என்றும், தினமும் கிடைப்பது கூலி என்றும், பணி ஓய்வு பெற்றால் கிடைப்பது ஊதியம் என்றும், சட்டத்திற்கு விரோதமாக கையூட்டு வாங்குவது கொடுப்பதும் லஞ்சம் என்றும், கடன் வாங்கினால் அத்தொகைக்கு அசல் என்றும், வாங்கி கடனுக்கு கொடுக்கும் போது வட்டி என்றும், தொழில் தொடங்கும் போது போடும் அதற்கு முதலீடு என்றும், தொழில் கிடைக்கும் வருமானத்திற்கு லாபம் என்றும், குருவிற்கு கொடுக்கும்போது குரு தட்சிணை என்றும், ஹோட்டலில் நல்குவது டிப்ஸ் என்றும், இவ்வாறு பல பெயர்களை கைமாறு இந்த பணத்திற்கு மாற்றாக வேறொன்றும் இப்புவியில் இல்லை. இந்த பணம் என்ற காகிதத்தை பெற சிலர் அன்பை இழக்கின்றனர், சிலர் பண்பை இழக்கின்றனர், சிலர் நட்புகளையும் உறவினர்களையும் இழக்கின்றனர், சிலர் கண்ணியத்தை இழக்கின்றனர், சிலர் மார்க்கத்தை இழக்கின்றனர், சிலர் மனித நேயத்தையும் இழக்கின்றனர், சிலர் வாலிபத்தை இழக்கின்றனர், சிலர் வாழ்க்கையே இழக்கின்றனர். இதுதான் பணம் படுத்தும் பாடு. அட, இந்த பணத்துக்கு இவ்வளோ பெயர்களா? இந்த பணத்தை தேடும் நாம் ஒரு சிந்தனையை ஸ்ரீ கிருஷ்ணனையும் தேட வேண்டும். அப்போதுதான் நம் மனித வாழ்வு அர்த்தமுள்ளதாகும். இல்லையெனில் நாய் ஓடித்திரியும் வாழ்க்கையை போல் அர்த்தமின்றி போய்விடும். ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்து முகந்து கொடாத்தேரி ஊழி, முதல்வன் ஒருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோழியுடைய பத்மநாபன் கையில் அழிபோல் மின்னி வலம்புரிவோல் நின்றறிந்து தாழாதே சார்ந்து முறைத்த சரமனை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாறி நீராட மகிழ்ந்தேலோ என்பாவாய் என்று ஆண்டாள் கூறியது போல் கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். கலியுகம் எப்படி இருக்கும் என்று கேட்டதற்கு கிருஷ்ணர் கூறிய பதில். உத்தவ கீதையில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கலியுகம் எப்படி இருக்கும் என்று மிக அழகாக தெரிவிக்கின்றார். உத்தவர் கிருஷ்ணரிடம் கலியுகம் பற்றிய கேள்வி எழுப்பினார். அப்போது கிருஷ்ணர், உத்தமா, இந்த கேள்வியை பாண்டவர்களின் 4 எம்மிடம் கேட்டனர். அவருக்கு யான் சொன்ன பதிலை உனக்கும் சொல்கிறேன், எதை நீ கவனமாக கேட்பாக என்று பரமாத்மா பதில் கூறானார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தந்த பதில் உத்தவ கீதையிலிருந்து எடுக்கப்பட்டு கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களில் 4 பீமன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தங்கள் சந்தேகத்தை கேட்டனர். அதற்கு மாதவன், சொல்வதென்ன, எப்படி இருக்கும் என்று காண்பிக்கிறேன் என்று கூறி 4 அம்புகளை கொடுத்து 4 திசை தெளித்தனர். அவற்றை கொண்டு வருமாறு 4 பாண்டவர்களையும் ஆணையிட்டார். கோவிந்தனின் ஆணைப்படி 4 திசைகளில் சென்றனர். முதலில் பீமன் அம்பை எடுத்து வந்து காட்சியை கண்ணனிடம் சொன்னான். அங்கு 5 கிணறுகள் இருந்தன. மத்தியில் ஒரு கிணறு, அதை சுற்றி 4 கிணறுகள், சுற்றியுள்ள 4 கிணறுகளில் சுவை மிகுந்த நீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது. இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே இந்த இடத்தை விட்டு கிருஷ்ணர் நோக்கி நடந்தான். அந்த இடத்தை விட்டு அர்ஜுனன் அம்பை மீட்டு எடுத்த இடத்தில் ஒரு குயிலின் அன்பான அற்புதமான பாடலை கேட்டான். பாடல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்த அர்ஜுனன் ஒரு கோரமான காட்சியை கண்டான். அங்கு அந்த குயிலின் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது.
அந்த மயிலோ வலியாக துடித்து கொண்டிருந்தது. மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளதை எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான். சகாதேவன் கிருஷ்ணரின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும்பொழுது ஒரு காட்சியை கண்டான். பசு ஒன்று அழகிய கன்றுக்குட்டி ஈண்டெடுத்தது. ஈன்ற கன்றை தன் நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது. கன்று முழுமையாக சுத்தம் ஆகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை. சுற்றியிருந்த பலர் கன்றை பசுவிடமிருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர். அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது. தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்று குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான். நகுலன் கண்ணனின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதைக் கண்டு எடுத்துக்கொண்டு திரும்பினான். மலை மேல் இருந்து பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது. வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாக உருண்டு வந்தது. வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது. ஆச்சரியத்தோடு அதை கண்ட சகாதேவன் தெளிவு பெற பகவானை நோக்கி புறப்பட்டான். இவ்வாறு 4 பாண்டவர்களும் கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தனர். அவரவர்கள் தாங்கள் பார்த்ததை காட்சியை கண்ணனுடன் கூறினார்கள். மனதில் ஒரே குழப்பமாக இருந்தது. கிருஷ்ணரோ வழக்கமான தன் மெல்லிய சிரிப்புடன் விளக்கினார். அர்ஜுனா, கலியுகத்தில் போலி மத குருமார்கள், ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகண்ட அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கல்வலாக இருப்பார்கள், குயிலைப் போல. பீமா, கலியுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வார்கள். செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள். தம்மிடம் செல்வம் செழித்து வளர்ந்தாலும் அது ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள். தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பார்கள். ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக, மற்றொரு பக்கம் ஏழைகளாக வருந்துவார்கள். வற்றிய கிணற்றுக்கு வருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறை போல. நகுலா, கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள். பிள்ளைகள் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள். இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள். பிள்ளைகளும் தீவினைகளால் துன்பம் அனுபவிப்பார்கள். பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள், பசுவைப் போல. நகுலா, கலியுகத்தில் மக்கள் சான்றவர்களுடைய நற்சொற்களை பேணாமல் கேட்காமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தில் நின்று நற்குணத்தில் நின்று நீங்குவார்கள். யார் நன்மைகள் எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எந்த ஒரு கட்டுப்பாடுமின்றி செயல்படுவார்கள். இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும். பாறையை தடுத்து நிறுத்த செடியை போல என்று கூறினான் பரமாத்மா. அப்பேற்பட்ட கொடூரமான ஒரு பயங்கரமான கலியுகத்தில் நம்ம எல்லோரும் வாழ்ந்துருக்கோம். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதிகமாக எது இருந்தாலும், தேவைக்கு மேலே எதை வச்சுருந்தாலும், அன்பாக சரி, பணமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சேர்த்து வைத்துக்கிற சொத்தோ நகையோ பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வியர்த்தம். எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. ஒன்று மட்டும் எல்லோரும் நல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒவ்வொரு மனித படைப்பே மற்றவர்களுக்கு பயன்படுமாறு வாழ்வதற்காகவே மனித பிறவி என்ற பிறப்பை இறைவன் கொடுத்தான் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். அந்த உணர்வு இல்லை என்றால் கேடு வரும், கவலை வரும், துன்பம் வரும், நோய் வரும், பிணி வரும், ரோகம் வரும். இதற்கு காரணப்பொருளாக காரியப்பொருளாக நாமே நம்மை ஆளாக்கி கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்து தெளிவராக வாழ வேண்டும் என்பதற்காகவே கண்ணனால் கலியுகத்தை பற்றி நம் அனைவரும் புரிந்து கொள்ள அளவுக்கு சொல்லப்பட்டுள்ளது. நாமும் புரிந்து கொள்வோம், நலமாக வாழ்வோம், வளமாக வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம். நாடும் வளம் பெற வேண்டும், நாடும் செழிக்க வேண்டும். நம்மால் முடிந்தது நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பாரத தேசத்திற்கு, நம்முடைய புண்ணிய பூமிக்கு, நம்முடைய ஆன்மீக பூமிக்கு என்ன நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதை
ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒவ்வொரு மனிதர்களும் மனித நேயத்துடன் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும், செய்வோம் என்று கூறிக்கொண்டு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.